ஓயாத உழைக்கிற பொம்பளைகளும் உக்காந்தி தாய் விளையாடி பொழுது கழிக்கும் ஆம்பளைகளும் எங்க ஊர்ல நிறையவே இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாம் எந்த சண்டை செல்லும் இல்லாம நீதான் அருள் புரியணும். அதுக்காக இந்த ஊரெல்லாம் மடிப்பிச்சு எடுத்து உன் சன்னிதானத்துல பால் ஊத்துறான் ஆயா. ஓம் சக்தி பரா சக்தி, ஓம் ஓம் சக்தியே ஆதிபரா சக்தியே, வேப்பில கொழுந்தே அம்மாவே மருந்து. ஓம் சக்தி. காத்தாலேருந்து தொண்டை தண்ணி வச்சு கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தி கூட பாய் வாங்க வர மாட்டேங்கிறான். எல்லாம் முந்தானி விரிச்சு போட்டு படுத்துவாங்களா இனிமே தெரியல. ஒருத்தர் நிக்கிறா, கேட்டு பார்க்கலாம். ஏமா படிக்கிறதுக்கு பாய் வேணுமா? நான் ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்கேன். என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறவளை வச்சுக்காத. இது என்னடா வம்பா இருக்குது? நான் பாய் வியாபாரம் பண்றேன். ஏமா படிக்கிறதுக்கு பாய் வியாபாரம் இடத்துல போய் உனக்கு என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருதா? மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க. புரியாத பேசணும்னு சொன்னீங்கன்னா படுக்கிறதுக்கு பாய் வேணுமான்னு கேக்குறேன். சரி, உனக்கு படிக்கிறதுக்கு பாய் கொடுக்கல, நானு உக்காரத்துக்கு பாய் வேணுமா? என்னதான் நான் உக்காராம இருக்கேன்னா, நான்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உக்காந்துட்டேன். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பு. அட ஏமா, நான் ஒன்று பேச்சா நீ ஒன்று சொல்லி தொலைகிற. இந்த லட்சணத்தில் வேற ஓம்சத்துக்கு மாலை வேற போட்டுக்கிற மாலை. ஏண்டா நான் மாலை போட்டுக்கிட்டேன், நான் உன் கையை பிடிச்சி இழுத்தேனா? நான் ஒன்று அத்தம்மாவனும் இல்லை மாமாவனும் இல்லை, உன் கையை போட்டுலாம் இழுக்கல. நான் ஒன்று சொல்லி தொலைஞ்சேன்னா நீ ஒன்று சொல்லி தொலைகிற. இந்த லட்சணத்தில் ஓம்சத்துக்கு மாலை வேற போட்டுக்கிட்ட மாலை. நான் என்ன மாலை போட்டுக்கிட்டு உன் கையை பிடிச்சி இழுத்தேனா? பத்தி இருக்கிற மேனு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தா சத்த நேரத்தில் சீலையை அவுக்கு சொல்லி பார்த்துருவானாட்டங்குது. அந்த ஆயா உன்னை பாப்பாளா? உன் அக்கிரமத்தை கேட்பாடா? கேட்கட்டுமா? போவேன் கேட்கட்டும். ஏ ஜிகனா, நீங்க என்ன பண்ற? என்னதுக்கு இந்த ஆள் கூட கத்திக்கிட்டு கிடக்குற? என்னாச்சு உனக்கு? அடியே அம்சா, நான் ஒத்தையில வந்ததால இந்த ஆள் என்ன வரிசை என்ன பாக்குறாண்டி. பாய் விற்க வந்தது என்ன படுக்க சொல்லி கேட்கிறாண்டி. ஏய், என்ன இதெல்லாம்? அடியே அம்சா, போனவனே நாடு பாய் தாடி விற்க வந்தேன். இந்த நாய்கிட்ட மாட்டிக்கிட்ட பண்றவன வேலை கூட பாக்கறாடி. அவன் உன்ன வேலை கூட பாக்கறா? ஆமாடி. நம்புற மாதிரியாடா இருக்குது இந்த ஆளுக்காரா? எதுக்கிட்ட மைத்த புடிச்சு இழுக்கிற? அப்படி ஏத்தி புடுவேன். நீ அன்னைக்கே அதான் உன் சித்தப்பங்காரன் கூட வந்தியே, அன்னைக்கே நீ என்னென்ன பேச்சு பேசுனீங்க. ஏண்டா எங்க அக்காவை பத்தி என்கிட்டே சொல்றியா? அவதான் என்ன உரிமையோட வாடி பொடின்னு கூப்பிடுறேன்னா எனக்கு கருவாப்பையில நீ என்ன வாடி பொடின்னு கூப்பிடுறியா? இழுத்து வச்சு அறுத்து புடுவேன். அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி சத்தியமா நாங்க வம்பு பண்ணலாடு. என் பாய் மேல சத்தியம்தா. அப்படின்னா நாங்க வம்பு பண்ணணுமா? இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கடா. நான் ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை ஒத்தக்கு ஒத்த பாத்துக்கிறேன். ஒத்தக்கு ஒத்தையா? சரி, இங்க பாரு ஜிகனா, நீ பேசாம வீட்டுக்கு போ. அந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன் போ. இவளை விட கொஞ்சம் அழகாவும் எடுப்பாவும் இருக்கிறதுனால எல்லாரும் என் மேலேயே ஆசை வச்சா நான் எத்தனை பேர்த்த தான் சமாளிக்கிறது? நீ என்ன விட நீ கொஞ்சம் அழகா இருக்கு. நம்புற மாதிரியாடா இருக்கு. சரி குத்துனா இப்படிதான் குத்தணும். அடியே அம்சா, அடியே நெச்சமாலுமே உன் கூட பிறந்த அக்காவாடியவா மாலையை போட்டுக்கிட்டு இந்த குத்து குத்துறாவா? ஏய், அவளுக்கே பாவம், ரொம்ப நாளா கல்யாணம் அவளே மாலை போட்டு வேண்டி இருக்கா. நீ போய் அவளை தப்பா பேசக்கூடாது. சரிடி, அவளுக்கு முன்ன ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைங்க.
இன்னும் எதோ பண்ணிவிட்டு போயிடுவாளாட்டுருக்குதா உனக்கா எனக்கு இல்லடி. கட் பண்ணி விட்டுருவாளாட்டிருக்கு. எனக்கு இல்லடி, ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு தொலைங்கடி. இல்லைன்னா அவளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன வெங்காயத்துக்கு ஏண்டா அன்னைக்கு என்னமோ இப்படி தொட்டிக்கிட்டே வந்த, இன்னைக்கு பாய தூக்கிட்டு வந்திருக்க. நீ எல்லாம் எதை வச்சு எனக்கு சோறு போடுவ? நான் என்னம்மா பண்ணி தொலையிட்டோம். தண்டோர அடிக்கிறதுக்கும் திடீர்னு தடை வச்சு விட்டாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போய் கூட சம்பாரிச்சு உனக்கு நான் சோறு போட்டு காப்பாத்தி போடுறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சரி சரி, முதல்ல எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாரு, அதுக்கப்புறம் என்னன்னு யோசிச்சு சொல்றேன். நீ எது கூட சொல்லிக்கிட்டு போ. எப்படியும் இருக்கிறோம் நம்ம சித்தப்பன். அவனும் பொண்டாடிக்கு தான் அலால்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அவளை கூப்பிட்டு இவளை கூட கோர்த்துன்னு வச்சுக்கா, அவன் இழுத்துக்கிட்டு திரியிட்டோம். நாம இவளை கரெக்ட் பண்ணிக்கலாம்.